வளர்ப்பு நாயை வந்து கட்டிப்பிடிச்சு தூங்கியால வந்து அந்த பெண்ணோட தந்தை வந்து அந்த பெண்ணை வந்து கொடூரமாக தாக்கியுள்ளார். ஸோ அந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. ஸோ வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். இந்த பெண் வந்து கடந்த 4 வருஷமாக வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்றை வந்து வளர்த்து வந்திருக்காங்க. அதுவும் பெரும் பாசத்தோட வளர்த்து வந்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்குட்டியோட வந்து தூங்குறத ஒரு வழக்கமாகவே கொண்டுள்ளார். இவங்க வந்து தூங்கும்போது இந்த நாய்க்குட்டியை வச்சு தான் தூங்குவாங்களாம். இந்த மாணவியோட தந்தை வந்து நெடுவலும் கண்டிச்சிருக்காரு. இந்த நாய்க்குட்டியோட தூங்காத, நீ தனியாக தூங்கு, நாய்க்குட்டியோட தூங்கக்கூடாது நடுவலுமே கண்டிச்சு வந்திருக்காராம். ஸோ இந்த கண்டிப்பை வந்து பொருட்படுத்தாமல் நாய்க்குட்டியோட தூங்குறதை வழக்கமாக கொண்டுள்ளாராம். இந்நிலையில் வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கிற ஒரு திருமண நிகழ்வு ஒன்றை கலந்து கொண்டதுக்காண்டி அந்த பெண்ணினுடைய தந்தை என்ற சகோதரி ஃபேமிலி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாயோட தூங்குற பழக்கத்தை கண்ட அவங்களோட தந்தை என்ற சகோதரி வந்து இந்த பெண்ணை வந்து கண்டிச்சிருக்காங்களாம். அதாவது நீயும் நாயோட தூங்காத அந்த மாதிரி. இதனால் வந்து அந்த பெண்ணுக்கும் தந்தை என்ற சகோதரிக்கும் வந்து கடும் வாக்குவாதம் நடந்திருக்கும். இந்த வாக்குவாதத்தால் வந்து அந்த தந்தை என்ற சகோதரியும் அவங்களோட உறவினரும் வந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்காண்டி வெளிக்கிட்டு தயாராகி இருந்தாங்களாம். வேலை முடிச்சு வந்த தந்தை வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த பெண் வந்து முகம் சுளிப்போட இருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட சகோதரி வந்து முகம் சுளிப்போட இருந்திருக்காரு. அப்போ தந்தை வந்து என்ன நடந்ததுன்னு கேட்க, என்னென்ன நடந்தது, எந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்ல கடுமையாக கோபம் அடைந்த அவர் தந்தை வந்து அவருடைய மகளை வந்து கடுமையாக தாக்கி உள்ளாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட தந்தை வந்து இவங்களை அடிக்காமையே ரொம்ப பாசத்தோடையே வளர்த்து வந்திருக்காங்களாம். அப்போ இந்த பிரச்சனையை அடித்த உடனே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடித்த உடனே தந்தை அடித்த உடனே கோவமாக உடனே ஓடி போய் தனது அறையை பூட்டிட்டு வந்து தூக்கில் தொங்குறதுக்காக முயற்சி செய்துள்ளாராம். உடனே ஓடி போய் அவர் தந்தை விட்ட உறவினர் எல்லாம் போய் கதவை உடைச்சு அந்த பெண்ணை காப்பாற்ற போயிருக்காங்க. ஸோ தூக்கில் தொங்கிய நிலையில் வந்து அந்த பெண் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. கழுத்தில் வந்து ஒரு சிறிய காயத்தோடு தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண் வந்து இப்போ வந்து தனியார் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட தாய் வந்து சிறு வயதிலேயே இறந்துட்டாங்களாம். இதனால் வந்து மறு திருமணம் செய்யாமலே அந்த பெண்ணை வந்து பாசத்தோடையே வளர்த்து வந்திருக்காராம் அந்த பெண்ணோட தந்தை வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து யாழ்ப்பாண அரியாலை பகுதியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதுன்னு தான் சொல்லலாம்.